சேலம் அருகே சீலநாயக்கன்பட்டியில் விஜய் பரப்புரையில் நுழைவுச்சீட்டு உள்ளவர்களுக்கே அனுமதி என கூறப்பட்ட நிலையில் உரிய சோதனையின்றி கும்பலாக பலரை நிர்வாகிகள் அனுமதித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, கள நிலவரம் என்ன? லாவண்யா, 2 மாதங்களுக்கு பின்பாக, அதாவது கடைசியா ஈரோட்டில் டிசம்பர் மாதம் நடந்த மக்கள் சந்திப்புக்கு பின்பாக இப்போ விஜய் மக்கள் நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. இந்த கூட்டம் இந்த சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சீலநாயக்கன்பட்டியில இந்த தனியார் கார்டன்ல அவங்களுக்கான இடத்துல நடக்குது. 4998 நபர்களுக்கு மட்டுமே, அதாவது இடவசதி உள்ளிட்ட பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களை கருத்துல கொண்டு இந்த நபர்களுக்கு மட்டும், அதுவும் அவங்களுக்கு அனுமதி அட்டை பாஸ் கொடுத்து அவங்கள மட்டும்தான் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. காவல்துறை அதுக்காக இந்த அணுகு சாலை சர்வீஸ் ரோடு முழுக்க அவங்களுடைய தடுப்புகள் வச்சு முழுக்க தடுத்திருக்காங்க. தீவிர கண்காணிப்பு, தீவிர கட்டுப்பாடுகளோட தான் அவங்களை அனுமதிக்கிறாங்க. அதே சமயம் கட்சி சார்பிலையும் தொண்டர்கள் எந்தவித நெரிசலும் இல்லாம போறதுக்காக, அதாவது ஒரு பொதுக்கூட்டத்தை, ஒரு பொது நிகழ்வை நடத்துவதற்குண்டான, பாதுகாப்பா நடத்துவதற்குண்டான ஒரு அடிப்படை கட்டமைப்பையே இப்பதான் இந்த இடத்துல உருவாயிருக்கிறத முழுசா பார்க்க முடியுது. அப்படியாக உருவாக்கப்பட்டு அவங்க எல்லாரும் வரிசையாக சோதனை அனுப்பப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கூட பார்க்கலாம், நம்ம ஒவ்வொருத்தரா அவங்களுடைய அடையாள அட்டையை காமிச்சிட்டு ஒருத்தரா போகக்கூடியதை பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் செக் பண்ணி அனுப்புறாங்க. அப்பதான் சற்று முன்னர் அப்படி வரிசையா அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது தவேகாவினுடைய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் ஆனந்த், ஒரு மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்டவங்க எல்லாம் மொத்தமாக அவங்களோட அடையாள அட்டையை காமிச்சு மொத்தமாக உள்ளே செல்லுமாறு அவங்க எல்லாம் அறிவுறுத்தி மொத்தமாக கும்பலாக உள்ளே சென்றாங்க. பின்பாக காவல்துறையினர் வந்ததுக்கு பின்பாக பாஸ் உள்ளவர்கள் மட்டும் உள்ள வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துட்டு கிளம்பினதை பார்த்தோம். இப்படியாக அவங்க எல்லோரையும் உள்ளே அனுமதிக்கூடிய நடைமுறையான தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. விஜயனுடைய இன்னைக்கு அவருடைய வருகை, அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுல அவர் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் நீடிக்குது, நிலவுது. ஏன்னா அவருக்கான சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கான சிக்கல் நீடிக்குது. ரொம்ப முக்கியமா இதுவரைக்கும் அவங்களுக்கான கூட்டணி உறுதியாகவில்லை. அவங்களுடைய பிரச்சார வியூகமோ திட்டமோ உள்ளிட்ட விஷயங்களும் இன்னும் முழுமையாக பிடிபடாமல் இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அவர் என்ன பேச போறாரு, எதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்ற போறாரு, அவர் மேல கடுமையான விமர்சனங்களை ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அவர் மேலேயும் முறைகேடு, வரி கட்டாதலுடைய முறைகேடு இருக்கின்றாங்க. ரொம்ப முக்கியமா அவர் அறையில் அரசியல் செய்யறவர் அப்படிங்கிற பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாரு, அதுக்கெல்லாம் என்ன எதிர்வினை, என்ன பதில் நீங்க சொல்ல போறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. இவங்கெல்லாம் நடைமுறையில் தொண்டர்கள், ரசிகர்கள்ட்ட நடைமுறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் வருது. விஜய் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு தருவார், வேலைவாய்ப்பு உருவாக்கும், இப்படி பல்வேறு விதமான நடைமுறை சார்ந்த சில எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அதற்கெல்லாம் ஏதாவது பதில் சொல்ல போறாரா, அதை ஏதாவது அவர் அட்ரஸ் பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த தருணத்தில் நீடிக்குது. லாவண்யா.